ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷியாவை காமிக்கிறாங்க. அவள் தன்னோட ஹஸ்பண்ட் வேங்காக தான் அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இன்றைக்கி அவங்க குழந்தை அங்கே வந்துட்டு டியூட்டுக்கு பர்த்டே போல். பட் அவன் வந்துட்டு வரலன்னு சொன்னதுமே, அம்மா எனக்கு கேக் சாப்பிடணும் போல் இருக்குது, நம்ம கட் பண்ணலாமா, அப்பாக்காக வெயிட் பண்ண வேணான்னு சொன்னதும், நீ அப்படிலாம் சொல்லாத, அப்பா என்னைக்காச்சும் உன்னோட பர்த்டே வந்துட்டு மறந்துருக்காரா, இன்றைக்கி ஒர்க்கில் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருப்பார், அதனால தான் லேட் ஆகிட்டுருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா இப்போ கால் பண்ணி வந்துட்டு கேட்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அந்த பையனை பார்த்தா பாவம் அங்கே ஸ்ட்ராபெரியை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க ஹஸ்பண்டை கால் பண்ணி நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்டதும், நான் இன்னைக்கு ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருக்கேன், நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், இன்னைக்கு என்ன டேன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்ல வரும்போது அப்போ பார்த்தா அவன் காலை கட் பண்ணி விட்டுறான். ஹீரோயின் ரொம்பவே கவலையாயிட்டு அங்கே மெசேஜ் எல்லாமே ஏகப்பட்டது இருக்குது, அவங்க ஆஃபீஸோட தான், அதை செக் பண்ணி பார்த்தா அங்கே ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு ஷூ வந்ததுலேருந்தே ரொம்பவே அவர் பிஸி ஆகிட்டு இருக்காருப்பா, அவங்க வந்துட்டு அப்ராடுக்கு போன பிறகு பிரிஞ்சிருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் வந்த பிறகு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னமோ கேள்விப்பட்டமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. இல்லை அவருக்கு மேரேஜே என்ன ஆகலைன்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இன்னுமே இந்த மேரேஜை சீக்ரெட்டாக தான் அவன் வச்சுட்டு இருக்கான். அப்போ அவங்க ஹஸ்பண்டை பார்த்தா அங்கே ஒரு பொக்கே வச்சுட்டு அங்கே வந்துட்டு நின்றுச்சுக்கோவுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. இந்த வேலையில் தான் நீ இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஷோவை வந்துட்டு வெல்கம் பண்ண போயிருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. மதர்ஸ் டேக்காக அங்கே பாருங்கள் டூட்டு என்ன மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளார் எல்லாமே காமிச்சதுமே, எனக்கு இந்த பூ வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது, நீ தள்ளி கொண்டு போன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ரூடாக பேசியிருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே நினச்சிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. உனக்கு ஏன் பிடிக்கலன்றது எனக்கு இப்போ தெரியுது, அவ்வளோ நினச்சிதானா சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அவங்க அவள் அழுகிறத பார்த்துட்டு அவங்க பையன் வந்துட்டு, அம்மா நீங்கள் ப்ளீஸ் அழுகாதீங்க, எனக்கு இந்த பர்த்டேவே வேணும் அப்படின்ற சொன்னதும், நீ இப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காத, நீ வந்துட்டு அம்மா வந்து தனியாக இதுக்கப்புறம் போகணும்னு நினைக்கிறேன், அம்மா கூட நீ சேர்ந்து வருவியா, இல்லை அப்பா தான் உனக்கு வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா எங்கே போகிறாங்களோ அங்கேயே கூட சேர்ந்து நானும் வருவேன், எனக்கு அப்பா வேணான்னு சொன்னதும் அவள் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அந்த பையனை ஹக் பண்ணிக்கிறா. பிறகு லூட்டை கால் பண்ணி, நீங்கள் கொடுத்த இன்விடேஷனை நான் ஏற்றுக்கிறேன், நாங்கள் வந்துட்டு ஜாப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் உடனே அதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணுங்க, நானே நாளைக்கே என்னோட பையனை கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்றத சொல்றா. பிறகு அந்த வேங் அங்கே வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் எப்பயுமே அவனுக்காக அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு அங்கே தூங்கிடுவா போல். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி ஆளை காணமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. வந்ததுமே ரொம்ப கேர் பண்ணி அங்கே வந்துட்டு பார்த்துருக்கா. அப்பயுமே ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவான். ஸோ இன்றைக்கி இவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு, இந்த கிஃப்ட் அவனுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன், பார்த்தா அவன் ரொம்ப ஹாப்பியாகவே இல்லைன்னு சொன்னதும், ஓ உனக்கு பர்த்டே வந்துட்டு அவனுக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்றத சொல்லி கேட்டதும், என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கே 1008 வேலை இருக்குது, நான் உன்ட்ட எதுவும் பேசுகிறதுக்கு விரும்பலை அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோயின் உன்ட்ட நான் எதுவுமே வெட்டியாக பேச விரும்பலை, நீ வந்துட்டு பேசாமல் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நம்ம இதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடலான்னு சொன்னதும், ஒன்று மட்டும் அங்கே ட்ரக்கை வந்து கொடுத்து என் பெட்டுக்கு வராமல் இருந்தேன்னா ஒன்று நான் எப்படியாச்சும் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பேனா, நீ அதுக்கு தகுதியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ உன்னோட லெவல் என்னமோ நீ அதை மறந்துட்டு பேசாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அங்கே வந்துட்டு சைன் பண்ணிடுறா. இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் போய் எங்கள் ரூமில் அவள் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா, அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, பட் அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, என்னை விட்டுட்டு கண்டிப்பாக அவள் போக மாட்டான்னு சொல்லிட்டு இவன் அப்படியே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரூமில் போய் அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. பார்த்தா ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், அவள் கனவு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு தான் இவனுக்காக வந்துட்டு லவ் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. பட் இவன் இப்படியெல்லாம் வந்துட்டு துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அப்போ ஒரு ரிங் அங்கே வந்துட்டு பார்க்குறா. அந்த ரிங்கை பார்த்துட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆகிடுறா. ஏன்னா இந்த ரிங்கை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு, நான் அந்த ரிங் வந்துட்டு காணாமல் போயிடுச்சு, நம்மளுக்கு கப்பல் ரிங் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போட போகும்போது, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நம்மலாம் வந்து வயசாகிடுச்சு, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பியா, ரெண்டாவது ஆஃபீஸில் எல்லாரும் என்ன பேசுறதுக்கு, நீ வந்துட்டு வாய மூடிட்டு பேசாமலும் சட்டி இன்சல்ட் பண்ணியிருக்கான். இப்போ இங்கே நம்ம ஹீரோயின் லூட்டை கால் பண்ணி, நான் இப்போவே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன், நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறா. பிறகு ஆஃபீஸ்க்கு போய் இப்படி வந்துட்டு உங்கள் பாஸ் எங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடிகிட்ட கேட்டதுமே, அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு மேடம்னு சொன்னதும் அவங்க அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த ஷூ கூட தான் சேர்ந்து அவன் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கான். ஓ நீ இந்த வேலையில் தான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அங்கே கோவம் ஆகிட்டு, ஆஃபீஸ்க்குலாம் வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையான்னு சொன்னதும், உன்ட்ட நான் எதுவும் பேச விரும்பலை, இதில் நீ சைன் பண்ணி கொடுத்துரு அப்படின்றத சொல்லும்போது, அந்த ஷூவை பார்த்தா உடனே அங்கே வந்துட்டு, ஐயோ எனக்கு ரொம்ப வயிறுலாம் பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அங்கே ட்ராமாவை பண்ணுறா. அங்கே அவன் வந்துட்டு இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும், இது ஒன்றும் இல்லை, சும்மா வந்துட்டு
வந்துட்டு பில்ஸ் தான் அப்படின்றத சொன்னதுமே அவனுமே அது என்னன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்காம சைன் பண்ணி கொடுத்துட்டு இவளை காப்பாற்றுறேன்ற பேரில் வேமா அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அவன்பாட்டு விட்டுட்டு விறுவிறுன்னு முன்னாடி போயிருக்கான். பிள்ளைய இவ்வளோ வந்துட்டு ஓடிட்டு இருந்திருக்காங்க. கீழே விழுந்தப்ப அவன் திரும்பி பார்த்துட்டு அவன்பாட்டு கண்டுக்காமல் போயிருக்கான். இந்த பிள்ளை தான் வந்துட்டு அங்கே ரொம்பவே அவங்க அம்மாவை பாசமாக பார்த்துருக்கான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதை கண்டிப்பாக உங்கள் பாஸ்ட்டை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போனதுமே அப்போ அவங்க மேனேஜர் வந்து யார்ப்பா இந்த லேடி, இதுக்கு முன்னாடி ஷூவை தவிர இங்கே யாரையுமே பார்த்தது இல்லையே, பாஸை தேடின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு தெரியலப்பா அப்படின்றத சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு பார்த்தா அது ஃபைனலாக பார்த்தா தெரிஞ்சு போயிடுது டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு. ஐயோ கடவுளே, இது அவரோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் என்னது ஒய்ஃபை வச்சுக்கிட்டா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவனை பற்றி எல்லாருமே சேர்ந்து காசு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு இந்த ஷூ அவன் ரொம்பவே அங்கே கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேறு எதை நோட்டீஸ் பண்ணிட்டு பார்த்தா ஆளுங்க தப்பாக பேசுவாங்க, தயவு செஞ்சு நீங்கள் போங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அவன் திரும்பி பார்த்துட்டு அவன் எதுவுமே அங்கே வந்துட்டு பெருசாக கண்டுக்கலை. எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் கண்டுக்காம அவங்க இருந்து போயிடுறா. நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ போன்னு சொன்னதும் அவள் என்ன எங்கள் விட்டுட்டு போக போகிறா, நீ பேசாம இரு அப்படின்றத சொல்கிறான். பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் வந்து யோசிக்கிறா. ஃபஸ்ட் டைம் அவளை அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ நம்மளை ரொம்ப லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டு வந்திருக்கா. பட் எல்லாமே உள்டாவாங்க போயிடுது. பிறகு பையன்ட்ட அம்மா வந்துட்டு உன்னை இப்படிலாம் அப்பாவை விட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபீல் ஆகிட்டேக்கா, அப்பாவை திரும்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படுறியான்னு சொன்னதும் எனக்கு அவர் தேவையே கிடையாதுமா, எப்பயாச்சும் அவர் வந்துட்டு பாசமாக பார்த்துருக்காரா, எனக்கு நீங்கள் போதும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பையன் நம்ம போகலான்னு சொன்னதுமே ஹீரோயினுமே சந்தோஷமாயிட்டு அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. பிறகு இவனை ஆஃபீஸில் அங்கே பார்க்கும்போது டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறப்ப அந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டையுமே அசிஸ்டன்ட் கொடுக்குறாரு. அதை அவன் வாங்கி பார்க்கவங்களையுமே அந்த ஷூ வந்துட்டு இப்படி கொலாப்ரேஷனை பற்றி பேசணும், நம்ம போகலாமான்னு சொன்னதும் அவன் ஓகேன்னு சொல்கிறான். அவர் அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு அவர் அங்கேருந்து அவர் பாட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. இவன் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அனுப்பிவிட்ட எல்லா மெசேஜையுமே பார்த்துட்ருக்கான். ரொம்பவே பாசமாக அனுப்பியிருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. குழந்தைய அவளுமே சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அவன் ரொம்ப திட்டி விட்டுருக்கான். நம்ம ஹீரோயினை ரொம்ப ரூடாக பேசியிருக்கான். இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனை பிளாக் பண்ணி வச்சுருக்கா. அதை பார்த்துட்டு அவன் கடுப்பாய் போயிட்டு என்ன தைரியம் தான் நீ என்னவே பிளாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். பிறகு வீட்டுக்கு போனால் அங்கே வீடே இருட்டடைஞ்சு போய் கிடக்கு. வீட்டில் லைட்டு போடாமல் எங்கே போய் தொலைஞ்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கால் பண்ணி பார்த்தா நம்பரை தான் பிளாக் பண்ணிட்டாலே, ஃபோனுமே போக மாட்டுது. நீ வா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அவன் அங்கே வந்துட்டு போய் வந்து தூங்குறதுக்கு போயிடுறான். நெக்ஸ்ட் எழுந்திரிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க ஷியா, தண்ணி கொண்டு வா அப்படின்றத சொன்னதும் அங்கே ஆளை காணோம். பிறகு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்தா நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடி தெரியுறா அங்கே சமையல் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு. பட் அங்கே அதுவுமே வந்துட்டு எதுவுமே இல்லை. அதை பார்த்துட்டு அவ ரொம்பவே கோவமாயிட்டு போயிட்டு நீ வீட்டுக்கு வர்றப்ப என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே டஸ்ட்பினில் அந்த ரிங்கு கிடக்கு. அதை பார்த்துட்டு அவ ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு உனக்கு என்ன அவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்கான். எங்கள் ஆஃபீஸ்லேயுமே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டண்ட் என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது பாஸ் நீங்கள் வந்துட்டு என்ன இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு சொன்னதோ, நேற்று ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்தாலான்னு சொன்னதோ, நேற்று உங்களை தேடி வந்த பொண்ணை பற்றி கேட்குறீங்களான்னு சொன்னதோ அவங்க ஆமான்னு சொன்னதுமே பாஸ் அவங்க உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னதுமே அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது டைவர்ஸ் அக்ரிமெண்ட். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் டென்ஷனாகி போயிடுறான். இது எப்போ அவள் கொடுத்தான்னு சொன்னதுமே நேற்றே கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றி சைன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு உடனே அங்கே வந்துட்டு ஸ்கூலுக்கு கால் பண்ணி அங்கே குழந்தைய பற்றி கேட்டதுமே குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சே, அவங்க இன்றைக்கே வந்துட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி போக போகிறாங்கன்னு சொன்னதும் இவன் கோவமாயிட்டு உடனே வந்துட்டு அங்கே கிளம்பி போகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ எவ்வளோ நாளைக்கு நான் இல்லாமல் குழந்தைய பார்ப்பேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். போனால் அந்த ஷூ அங்கே ரொம்ப அப்படியே சந்தோஷமாயிட்டு பேச வந்தா எனக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்குது, நீ என்னை விடுன்னு சொல்லிட்டு போனதும் இவளுக்கு அங்கே வைத்தறிச்சலாகி போயிடுது. நம்ம ஹீரோயின் குழந்தைகிட்ட நீ நல்லா யோசிச்சுக்கிட்டே இல்லை, உனக்கு வந்துட்டு அப்பா வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாட்ட வந்துட்டு ஃபீல் பண்ண மாட்டேலன்னு சொன்னதும் அந்த பையன் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். எப்பயுமே வந்துட்டு அவன் பாசமாகவே பேச மாட்டான் போல். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சா என் கூட சேர்ந்து பொம்மையெல்லாம் வாங்க வரீங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டா அவன் எனக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளைகிட்ட கூட ரொம்ப ரூடாகவே பிஹேவ் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவனுக்கு அப்பாவை நடந்திருக்காரு, எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுமே சரி நம்ம போகலான்னு சொல்லும்போது இவனை பார்த்தா வேற ஒரு பொண்ணை ஒய்ஃபை நினச்சிட்டு பிடிச்சி இழுக்கதுமே அந்த பொண்ணு கோவமாயிட்டு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு எங்கே அவங்கள ஆளமை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அங்கே வந்து கேட்டதுமே பாஸ் அங்கே வந்துட்டு ஃப்ளைட் போய் 1 hour ஆயிடுச்சான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது.
பிறகு வீட்டுக்குமே இங்கே வந்துடுறாங்க. வந்து ஹீரோயின் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணா, வாவ்! என்னோட அம்மா எவ்வளோ தூரத்துக்கு அறிவாளி. இதை ஒரு ட்ராஃபியை கொண்டு போய் நான் என்னோட ரூமில் வைக்கவான்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். பிறகு ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸை ஆசையாக வந்துட்டு போட்டு காமிச்சிருக்கா அவன்கிட்ட. அப்போ அவன், நீ என்னோட பிள்ளையோட அம்மா, நீ ஒழுக்கமாக எப்படி ட்ரெஸ் போடுறதுன்ற பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. எந்த ஒரு ஆசையுமே வந்துட்டு ரொம்ப கேவலப்படுத்துகிறானேன்னு இங்கே ரொம்ப அவன் அழகாக அங்கே வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, அங்கே அம்மா நீங்கள் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொன்னதுமே, அம்மா எப்பயுமே உன் கூட சேர்ந்து இருந்துகிட்டே இருக்க முடியாது, வேலையில் பிஸியாக இருப்பேன், நீ அம்மா மேலே கோவம்லாம் படமாட்டேலன்னு சொன்னதும், என்னோட அம்மா சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதே போதும் அப்படின்றத அந்த பையன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அவனை அங்கே ஹக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் அங்கே ஆஃபீஸில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட கம்பெனிக்கு புதுசாக ஒரு ஸ்டாஃப் வர போகிறாங்களாம்ப்பா. நம்மளோட பாஸ் லூவே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டைம் ட்ரை பண்ணி அவங்கள வர வச்சுருக்காங்க. ரொம்ப டேலண்டான பர்சனாம்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரானதுமே அவளை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. எங்கள் லூவோட ரூமுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த சைடில் இருக்குன்னு சொல்லிட்டு, வாவ் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே உள்ளே போய் அங்கே வந்துட்டு மிஸ்டர் லூ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினா, நம்ம ஒன்று இதை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணலையே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க திரும்பிட்டு சிரிக்கிறான். அதை பார்த்துட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு, ஏய் லூச்சன், நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, நீயா இந்த கம்பெனியோட ஓனர்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவார்ட் எல்லாமே வாங்கிட்டு வரும்போது இவன் ரொம்ப சோகமாயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி கவலையாக இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லு, அங்கே போனால் என்னை வந்துட்டு ஒரு பாசமாக பேசுறது கூட ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டதுமே, நீ மற்றவங்களை பற்றி ஏன்பா கவலைப்படுற, நீ வந்துட்டு உன்னோட லைஃப்பை ஹாப்பியாக எப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசி. ஸோ வந்துட்டு அப்படின்னா தான் உன்னோட லைஃப்பை நீ ஹாப்பியாக்க முடியும், நீ எப்பயுமே ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எந்திரின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துருக்கா. ஸோ அப்போ இருந்தே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இவனுக்கு லவ்வாக இருக்குது நம்ம ஹீரோயின் மேலே. இப்போயுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இப்போயுமே நம்ம சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கே கையை கொடுத்ததுமே அவனுமே ரொம்ப ஹாப்பியாக எழுறான். பிறகு இவனை பார்த்தா இது என்ன கேவலமான காஃபின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டினதும், பாஸ் நீங்கள் என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னைக்காச்சும் காஃபி இங்கே குடிச்சிருக்கீங்களா, வீட்டில் இருந்து உங்கள் ஒய்ஃப் தானே கொடுத்து விடுவாங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் எப்பயுமே அவனை கேர் பண்ணி உனக்கு வெளியே சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு காஃபி எல்லாமே வீட்டில் இருந்தே போட்டு கொடுத்து விட்ருக்கா. பட் வந்துட்டு அவட்ட அப்பயுமே அங்கே ரூடாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கான். இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சு அவனுக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் வந்துட்டு தன்னோட ஒர்க் எல்லாமே அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம லூக் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா நல்லா ஃபுல் போதையில் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவளை பார்த்தா அவனுக்காக கேட்கலாமே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே நீங்கள் எதுக்காக என்னோட வந்துட்டு ஃபோனுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலைன்னு சொன்னதும், இல்லை கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் கவனிக்க முடியல அப்படின்றத சொல்கிறான். சரி உங்களுக்காக தான் இந்த மேங்கோ கேக் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறப்ப, இல்லை எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு நீயே சாப்பிடுன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு மேங்கோ அலர்ஜி, நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ஷாக் ஆகிடுது. ஏன்னா அங்கே அவன் வந்துட்டு ரொம்ப அங்கே மயக்கத்தில் வந்து கீழே விழுக போயிடுறான். ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் மேங்கோ ஜூஸ் கொடுத்து நீ வந்துட்டு குடின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கா. பட் வந்து அவன் மயக்கத்தில் இருந்த வாசி அங்கே வந்துட்டு அது நம்ம ஹீரோயின் தான் தெரியாமல் போயிருக்கு. பக்கத்தில் பார்த்தா அங்கே ஒரு ஐடி கிடந்திருக்கு, அது அந்த ஷூவோட ஐடி தான். ஸோ அவள் தான் காப்பாற்றிருக்கான்னு நினச்சிட்டான். அவளுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருக்கான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா அந்த பொண்ணு நீ கிடையாது, நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறான். எங்கள் வீட்டில் நம்ம ஹீரோயின் எதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது. பிறகு நீங்கள் வீட்டுக்கு அவன் விட வரும்போது நம்ம ஹீரோயின் நீ உள்ள வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பேசாமல் அங்கிள் இன்னைக்கு நீங்கள் இங்கேவே ஸ்டே பண்ணுங்கன்னு அந்த பையன் சொன்னதும், சரி நான் போய் இப்போ வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே உள்ளே போயிட்டுருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இடத்த கண்டுபிடிச்சி அவங்க ஹஸ்பண்டுமே வந்துடுறான். நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதும், ப்ளீஸ் நீ என்னை வந்து மன்னிச்சிரு, நீ வந்துட்டு யாருன்னு தெரியாமல் உன்னை ரொம்பவே நான் ஹர்ட் பண்ணிட்டேன்லன்னு சொன்னதும், இப்போ இதெல்லாம் பேசி ஒரு பிரோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம லூ வந்துடுறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அப்போ அங்கே நம்ம லூ இது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. நீ எதுக்காக இப்போ வந்துட்டு இருக்க, கிளம்புன்னு சொன்னதும், நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, என் கூட நீ வான்னு சொன்னதும், எப்படி 7 வருஷமாக ஒருத்தன் வந்துட்டு தப்பு பண்ணிகிட்டே இருப்பானா, இப்போ திடீர்னு வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. லவ்வுக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அங்கே லூ கோவமாயிட்டு, எதுக்காக நீ வந்துட்டு பிடிக்காதவங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, நான் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லணும்னு சொன்னதும்,
சொன்னதும், ஓ தப்பு பண்ணவங்க எல்லாருமே வந்து சாரி சொல்லிட்டா எல்லாமே சரியாயிருமான்னு சொன்னதும், நான் வேறு ஒரு பர்சன் நினச்சிட்டு தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, நான் நீன்னு தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் புலம்புனதுமே, ஒவ்வொரு நாளும் நரகத்தை நான் அனுபவிச்சேனே எப்படி இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்து அவனை கேர் பண்ணி பார்த்துருக்கா, குடிச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன திரும்ப என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்கான். நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கீழே விழுந்துருவீங்கன்னு தானே நான் பார்த்துட்டு இருந்தேன்னு அவள் சொல்லியிருக்கா. ஸோ இவன் மண்டி போட்டுட்டு நான் தப்பு பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை, நான் வந்துட்டு ரொம்பவே மோசமாக நடந்திருக்கேன், நீ என்னை வந்து இப்படிலாம் தண்டிச்சிடாத ப்ளீஸ், எனக்கு நீ ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, என் கூட சேர்ந்து வந்துரு அப்படின்ற சைட்டு அவன் ரொம்பவே இங்கே கெஞ்சிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து திரும்ப அந்த நரகத்துக்குள்ளே வர விரும்பலை, நான் உன் கூட சேர்ந்து திரும்பவுமே அந்த லவ்வை வந்துட்டு உனக்கு கொடுக்கவும் விரும்பலை, எனக்கு அது வரவும் வராது அப்படின்றத சொன்னதும், நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு திரும்ப பக்கத்தில் போனதுமே அங்கே லூ ரொம்ப கோவப்படுறான். லூவை போட்டு அங்கே அடித்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ப்ளீஸ் நீ வந்துட்டு நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு இவன்ட்ட கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே அந்த டூ வந்ததுமே அப்பாட்ட வான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, மரியாதையை என்னோட அம்மாட்ட இருந்து நீங்கள் விலகியே இருங்க, நீங்கள் என்ன அப்பா என்னைக்காச்சும் பாசம் காமிச்சிருக்கீங்களா, எங்கள் அம்மாவை நிம்மதி இல்லாமல் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் கோவமாயிட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அவள் எப்பயுமே அந்த ஷூக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இவங்களை அசிங்கப்படுத்தினது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, நான் உன்னை 7 வருஷமாக வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன், கண்டிப்பாக உனக்கு கோவம் இருக்கும், நீ வந்துட்டு கோவம் தணிஞ்சு வர வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு ஹீரோயின் அங்கே லூட்டை என்னோட குடும்ப பிரச்சனையில் நீ ரொம்ப அவமானப்பட்டுட்டேலன்னு சொல்லிட்டாங்க. சாரி கேட்டதும் இதில் சாரி கேட்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இவன் பார்த்தா வீட்டில் அங்கே தண்ணியை போட்டுட்டு ஃபீல் பண்ணும்போது அந்த ஷூ அங்கே வந்ததும் தெரியும் நீ வருவேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அவளை ஹக் பண்ணிக்கிறான். அவளுமே நம்ம ஹீரோயின் மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு கிஸ் பண்ண போனதுமே கோவத்தில் பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்கா, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க நீ, நான் வந்துட்டு உனக்காக தான் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கேன், நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. நீ ஆரம்பத்தில் அந்த லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு நான் தான், ஏன் உனக்கு என்ன மறந்து போச்சான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திருக்க, ஐடிங் கார்டு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னதும் உடனே நீ தான் அதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்ட, ஆனால் நீ கிடையாதுல அது, என்னோட ஒய்ஃப் தான் என்னை வந்து காப்பாற்றிருக்கா, நான் முட்டாள் மாதிரி உன் பின்னாடி சுற்றிட்டு உனக்கு போய் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே, இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு, ஆனால் நீ என்ன அப்படின்னா உண்மையை லவ் பண்ணலையான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அங்கே அவன் நான் உன்னை எப்போ லவ்வெல்லாம் பண்ணலைன்னு சொல்லும்போது, நீ வந்து கோவத்தில் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது, அவள் தான் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டால, நம்ம பேசாமல் நம்மளோட லைஃப்பை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னதும், நீ மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவள் இப்போ என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நான் என்னைக்காச்சும் உன்னோட ஒய்ஃபையும் பிள்ளையும் வந்துட்டு கொடுமைப்படுத்துன்னு சொன்னேன்னா, நீயா வந்து அவங்ககிட்ட ரூடாக பேசி வந்து கொடுமைப்படுத்திட்டு என்னமோ ஏன் மேலே பழிய போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டதுமே கழுத்தை பிடிச்சி நேரிச்சு அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு கோவமாயிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்காக அவங்க சூப்பராமே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்ததுமே, எதுக்காக நீங்கள் வந்திருக்கோன்னு சொன்னதும், உனக்காக தான் நான் சூப் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, எனக்கு எதுவும் தேவை கிடையாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அங்கே பாசமாக இவனுக்காக சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலுமே ரொம்ப கேவலப்படுத்தியிருக்கான். ரொம்பவே ஹீரோயினுக்கு கவலையாக இருக்குது. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு ஃப்ளார் கொண்டு வந்ததுமே, எதுக்காக இந்த ஃப்ளார்னு சொன்னதும், உனக்கு ரொம்பவே பிடிக்கும்ல, நான் டெய்லியுமே இந்த ஃப்ளார் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும், எனக்கு ஃப்ளாரே பிடிக்காது, எனக்கு அலர்ஜின்னு சொல்லிட்டு அவள் கீழே தூக்கி எரிஞ்சிட்டு போகும்போது, எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு ரூடா என்கிட்ட பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே லூ வந்து, நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாத, இங்கே பாரு உன் பையனுக்காக நான் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த கேக் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, பட் என்ன பண்ணுறது 1 மணி நேரமாக கடையில் நின்றுட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே இங்கே எமோஷனல் ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நீ எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே அவள் பேசும்போது, தயவு செஞ்சு நீ உடனே எதுவுமே பதில் எனக்கு பேச வேணாம், நீ யோசிச்சு எனக்கு வந்துட்டு முடிவு சொல்லி எனக்கு அது போதும் அப்படின்றத சொல்கிறான். அவசரப்பட்டு ஏதாச்சும் வேணாங்கன்னு சொல்லி என் மனசை உடைச்சிடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே கால் வந்துடுது, இப்படி குழந்தைய ஸ்கூல்லேருந்து காணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து போயிட்டு அங்கே லூட்ட சொன்னதுமே, நீ கவலைப்படாத நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாம் இவனோட வேலை தான். அங்கே வந்துட்டு எதுக்காக அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், அவள் எப்படினாலும் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்கிறப்ப அந்த பையன் கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு வேமா எஸ்கேப் ஆகி ஓடும்போது ஹீரோயின் அவங்க லூமே வந்துடுறாங்க. ஹீரோயின்ட்டு அந்த பையன் போயிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். வந்த ஸ்வீட்டுக்கு ஒரே அரை தான் கணத்தை சேர்ந்து. அப்போ அவள் வேமா பிள்ளையை பிடிச்சி வச்சுட்டு அவள் என்னோட குழந்தை தானே, எனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே ரொம்பவே ஹீரோயின் கோவமாயிடுறா. பிள்ளையை விடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே லூமி பிடிச்சி தள்ளி விட்டுறான். இங்கே பார்த்தா அந்த பையன் மயக்கமாயிடுறான்.
அப்போங்க லூ ரொம்ப கோவமாயிட்டு பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், நீ குழந்தை எதுவும் பண்ணுறதுக்கு நீ கூட்டிகிட்டு போகல, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, உன்கிட்ட எங்களுக்கு வர்றதுக்கு திரும்ப விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே போகும்போது நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாத, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொன்னதுமே, நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பலை, என்னையும் என் பிள்ளை இதுக்கப்புறமாச்சும் நீ நிம்மதியாக இருக்க விடு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு நீ வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்கிறா. அந்த பையன்கிட்ட ப்ளீஸ் அப்பாவுக்கு நீ ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொன்னதும், அப்பாவை நீங்கள் என்னைக்காச்சும் நடந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அங்கே அவன் அதெல்லாமே கேட்டு அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம லூ வந்து அங்கே நம்ம ஹீரோயினை ரொம்ப பாராட்டிட்டு இருக்கான். இவங்க ஒர்க் சேர்ந்த பிறகு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு, நம்மளோட கம்பெனி வந்துட்டு டாப் பொசிஷனுக்கு வந்துருச்சு, நம்மளுக்கு அந்த வெளிநாட்டு கான்ட்ராக்டுமே கிடைச்சிருச்சுன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு நான் வந்துட்டு லீவுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவே பாராட்டுறாங்க. மேடம் நீங்கள் வந்த பிறகு எங்கள் கம்பெனி வந்துட்டு ரொம்ப க்ரோத் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், நான் மட்டுமே இதை பண்ணேன், நீங்கள் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்கா. லூக்கு பார்த்துட்டு ஹீரோயின் அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்துட்டு அட்மிட் ஆகிருக்கும் போது அங்கே நர்ஸுங்க எல்லாருமே பேசுகிறாங்க. 7 நாளாகி போச்சுப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, இவனை பார்க்க ஒரு நாதி இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அவனுக்கு முழிப்பு வந்துடுது. அவங்க வேமா அங்கேருந்து போகும்போது எப்பயுமே நம்ம ஹீரோயின் எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பாப்பா, இவன் எவ்வளோ தூரத்துக்கு அவளை அசிங்கப்படுத்துவான்றது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவன் மெசேஜ் பண்ணுறான், இதுக்கப்புறமே நம்ம சேர்ந்து இருக்க வேணாம், டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே டைவர்ஸுமே பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் நீ நிம்மதியாக உன்னோட லைஃப்பை வாழலாம், நான் வந்துட்டு அப்பப்போ பிள்ளையும் உன்னையுமே வந்துட்டு பார்க்க வரலாம்னு சொன்னதும், ஏன் இல்லை ஒரு ஃப்ரெண்டாக நீ என்ன பார்க்க வரலாம், குழந்தை வந்து உன்னோடது, கண்டிப்பாக உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். பிறகு நீ இந்த தொலைச்ச ரிங்கு கிடச்சிருச்சுன்னு சொன்னதுமே, இந்த ரிங்கை வச்சு நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி, இது எனக்கு வேணாம் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாகி போயிடுது. நம்ம ஹீரோயின் பார்த்தா இருக்க பொசிஷன்லாம் ரொம்ப அதிகமாகி அங்கே ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ஒர்க்லாம் பண்ணி முன்னேறி வந்துட்டுருக்கா. இங்கே நம்ம லூமே கடைசியில் நம்ம ஹீரோயின்ட்ட ரிங்கை கொடுத்து அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான், என்னப்பா இப்போயாச்சும் எனக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு. கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு சிரிச்சுட்டு எங்கே போனதுமே இவன் அப்படியே அதை ஹாப்பி ஆகிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.